ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிலீவ் யுவர் செல்ஃப். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எஸ்பிஓவில் நம்மளோட டுடே டாஸ்க் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி டேட் 7 செப்டம்பர் 2024. ஸோ இன்றைக்கி தான் என்னோடய ஃபஸ்ட்டு டாஸ்க்கு ஸ்டார்ட், என்னோடய டெமோ வீடியோ. ஸோ இன்றைக்கி நான் என்னோடய டெமோ வீடியோ உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எஸ்பிஓ போர்ட்டலில் ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணி உங்களோட டேஷ்போர்டை கிளிக் பண்ணுங்கள். டேஷ்போர்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் டுடே டாஸ்க்குன்னு சொல்லியிருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு தெளிவாக மென்ஷன் ஆகிருக்கும், ஹலோ டீம் மெம்பர்ஸ் மஸ்ட் ஃபாலோ தி ஸ்டெப் பை ஸ்டெப். இதில் இருக்கிற எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கீழே பாருங்கள், சங்கர் சார் தெளிவாகவே ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க. தெளிவாக வீடியோ போட்டிருக்காங்க. ஒன்ஸ் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அவங்க கூகுள் க்ரோமை எடுத்துக்கோங்க. அந்த கூகுள் க்ரோமை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்கள் க்ரோமில் இருக்க எல்லா ஹிஸ்ட்ரியும் கிளியர் பண்ணிவிட்டு நியூ டேபை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் Amazon.inங்கிற வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு தான் போகணும், ஆப்ஸ்குள்ளார் போகக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுங்கள். இதுதான் பண்ணணுங்கிற கம்பல்சரி கிடையாது. ஏதாவது ஒரு ப்ராடக்ட், ஓகேங்களா? ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிட்டு அதுக்குள்ளார போய் அதோட யூஆர்எல் எடுக்கணும். ஸோ அதை இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட கூகுள் க்ரோமை ஓப்பன் பண்ணிட்டு அதில் Amazon.in சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த வெப்சைட்குள்ளார போவீங்க. அந்த வெப்சைட்குள்ளார ஏதாவது எனி ஒன் ப்ராடக்டை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துட்டா நான் மொபைல்ஸை செலக்ட் பண்ணேன். ஏதாவது ஒரு மொபைல், ஓகேங்களா? மொபைல்ஸ் ஏதாவது செலக்ட் பண்ணிட்டு அந்த பிக்சரை ஃபுல்லாக நம்ம உள்ளார போகணும். ஓகேங்களா? ஃபுல்லாக அந்த பிக்சரை கிளிக் பண்ணி அந்த உள்ளார போயிட்டு அதோட யூஆர்எலை தான் நம்ம காப்பி பண்ண போகிறோம். ஸோ ஏதாவது ஒரு ஃபோன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஓகே, நான் எந்த ஃபோன் எடுக்கலாம், ஐஃபோன் எடுக்கலாம். ஐஃபோன் 15 கிளிக் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஐஃபோன் கிளிக் பண்ணிட்டேன்னா மேலே பார்த்தீங்கன்னா டாப் மேலே பாருங்கள், அந்த ப்ளஸ் சிம்பிள் கிட்ட பக்கத்தில் பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள் ஷேரு, காப்பி, அதுக்கப்புறம் பென்சில்ங்கிற ஐக்கான் இருக்கும். அதில் காப்பிங்கிற ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோடது காப்பி ஆகிருக்கும். அகெயின் நீங்கள் ஃபஸ்ட்டு பேஜுக்கு வாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டேபுக்கு வந்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க. அந்த இடத்துல உங்களோட நேம் அண்ட் ஸ்டாஃப் ஐடி மென்ஷன் ஆகிருக்கும். டைட்டில் எதுனா Amazon.in. ஓகேங்களா? Amazon.in கீழே சூஸ் டைப்பு, வெப்சைட்டா யூடியூபா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா யூஆர்எல் இருக்கும். அந்த யூஆர்எல் நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணது இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். இங்கே வெப்சைட்டுன்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? வெப்சைட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தது கீழே யூஆர்எல் நம்ம காப்பி பண்ணது அந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த பாக்ஸில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் வரும். அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்ட்டு. அதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தா உங்களோட டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அந்த இடத்துல ஷோ ஆகும். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் சப்மிட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்களா, உங்களோட டாஸ்க் சக்ஸஸ்ஃபுல்லி ஆகிடுச்சு. அடுத்த டாஸ்க் உங்களுக்கு 3 நாளைக்கு அப்புறம் தான் ஷோ ஆகும்னு சொல்லிட்டு இங்கே தெளிவாக கொடுத்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போது பண்ண டாஸ்க்குக்கான அமௌண்ட் எங்கே ஆட் ஆகிருக்குன்னா, நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா பே அவுட் ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு இருக்கா, அந்த டேஷ்போர்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த பே அவுட் ஹிஸ்ட்ரி அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி கடைசியாக பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், நம்ம இப்போ பண்ணதுக்கான டாஸ்க்கோட அமௌண்ட் ₹5 ஆட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.